அரசியும் குமாரவேலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு மூலியமா 2 குடும்பமே ஒன்றா சேர்ந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்குள்ள இழுக்கப்பட்டு தெரிவிங்க. இப்போது நம்ம குமாரவேல பார்த்தீங்கன்னா, சக்தியோட வந்து வேகமா சட்டைய புடிச்சு இழுத்துக்கிட்டே வராரு. "டேய் நீங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீனும் அந்த வீட்ல தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. போடா போ அவ கால்லயே விழுந்து கிடடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆத்திரமா சொல்லிட்டு இருக்காரு. "அப்பா அப்ப உங்களுக்கு என்னதாப்பா பிரச்சனை? நான் உண்மைய சொன்னா உங்களுக்கு ஏன்ப்பா அப்படி பொத்துக்கிட்டு வருது? அவ மேல எந்த ஒரு தப்புமே கிடையாதுப்பா. நான் அப்ப வெளியில இருக்க காரணமே அவ தான்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "டேய் நீ என்ன சொன்னாலும் சரிடா. ஆனா நீ வந்து சொல்றத நான் நம்பவே முடியாது. ஏன்னா, அவ தான் உன்னைய நம்ப வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ மறைக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா உங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, நீங்களா ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி சொல்லி எப்ப பார்த்தாலும் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா. அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற மாரியே தெரியல. என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்பத்தா வெளியில வந்துடுறாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா அவன வெளியில கூட்டிட்டு வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கு? பொழுதன்னைக்கு ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையாடா? பேசாம விடுங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லி அப்பத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க.